அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீரிலிருந்து. சூரா அத்தாரிக், குறிப்பானதொரு நட்சத்திரம். இறை கண்காணிப்பும் விசாரணையும். நீ கண்காணிக்கப்படுகிறாய். 1 தொடக்கம் 4வது வசனம் வரை. வானத்தின் மீதும் குறிப்பிட்டதொரு நட்சத்திரத்தின் மீதும் சத்தியமாக. அந்நட்சத்திரம் என்றால் என்ன என்பதை நீர் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதுவே ஊடறுக்கும் நட்சத்திரமாகும். ஒவ்வொரு ஆன்மாவின் மீதும் நிச்சயமாக ஒரு கண்காணிப்பாளன் இருக்கவே செய்கிறான். இவ்வசனங்கள் மனிதன் மீதான இறை கண்காணிப்பை விளக்குகின்றன. அதற்கு ஆதாரம் சொல்லும் வகையில் பிரபஞ்சத்தை அவதானிக்குமாறு வேண்டுகின்றன. வானத்தின் மீது சத்தியம் செய்வதன் ஊடாக அல் குர்ஆன் வானத்தின் பக்கம் மனிதனின் கவனத்தை அழுத்தமாக திருப்புகிறது. அந்நிலையில் வானத்தின் பக்கம் கவனத்தை திருப்பும் மனிதன் மேலே குறிப்பிட்ட உண்மைகளை புரிந்து கொள்கிறான். அப்போது பல கோடி நட்சத்திரங்களையும் கோள்களையும் கொண்டியங்கும் இப்பிரபஞ்சத்தின் பின்னால் மாபெரும் சக்தியும் அறிவும் இருக்க வேண்டும் என்ற உண்மை அவனுக்கு தெளிவாகிறது.